ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகா பெரியவாளின் விருப்பப்படி திருவட்டீஸ்வரன் பேட்டை வெங்கட்ராமையர் என்ற பக்தரும் அவரது மனைவியும் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்று அங்கு படுக்கையில் இருக்கும் சுமார் 1000 நோயாளிகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் பிரசாதம் கொடுப்பதுடன் அவர்களுக்காக பெரியவாளை பிரார்த்தனை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். மேற்கு ஜெர்மனியை சேர்ந்த ஒருவர் சென்னைக்கு ஏதோ காரியமாக வந்திருந்தார். வந்த இடத்தில் திடீரென்று ஜுரம் வந்துவிட்டது. அவருக்கு சர்க்கரை வியாதியும் இருந்தது. வயிற்றில் ஏதோ கட்டி போன்ற கோளாறு. கிட்னி சரியாக இயங்கவில்லை. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கள் வயிற்றில் கட்டியிருப்பதாகவும் உடனே அறுவை சிகிச்சை செய்யதாக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டனர். ஆனால் அந்த ஜெர்மனியருக்கு உடலில் பல்வேறு நோய்கள் ஒரு சேர இருந்ததால் ஆபரேஷன் செய்வதை தள்ளி போட வேண்டியிருந்தது. இந்த நிலையில் திருவட்டீஸ்வரன் பேட்டை வெங்கட்ராமையர் ஆஸ்பத்திரிக்கு பெரியவாளின் பிரசாதத்துடன் சென்றார். எல்லோருக்கும் கொடுக்கும்போது அந்த ஜெர்மனிக்காரருக்கும் கொடுத்தார். அவரும் வேற்றுமை காட்டாமல் பிரசாதத்தை பக்தியுடன் பெற்றுக்கொண்டார். அன்று இரவு பெரியவா அந்த ஜெர்மனிக்காரரின் கனவில் தோன்றினார். அவர் பெரியவாளை முன்பின் பார்த்ததில்லை. மறுநாள் எழுந்தபோது அவருக்கு வயிற்றில் உபாதையே இல்லை. டாக்டர்கள் வந்து பரிசோதித்து ஆச்சரியம் அடைந்தனர். அன்று மாலை அந்த ஜெர்மனியர் ஆஸ்பத்திரியில் நேற்று எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்தவர் யார், அவர் விலாசம் தெரியுமா என்று டாக்டர்களிடம் கேட்டிருக்கிறார். முகவரி தெரியாது, ஆனால் சில நாட்கள் கழித்து திரும்பவும் வருவார்கள் என்று அவர்கள் கூறினார். மறுநாள் அந்த நோயாளிக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது முன்பு இருந்த கட்டி எதுவுமில்லை. கிட்னி சரியாக வேலை செய்தது. உடலில் இருந்த பலதரப்பட்ட நோய்கள் ஒரே நாளில் எப்படி தீர்ந்தன என்று ஜெர்மனியர் ஆச்சரியமுற்றார். இவை யாவும் தனக்கு தரப்பட்ட பிரசாதத்தின் சக்தியினால்தான் என்று உறுதியாக நம்பினார். டாக்டர்கள் நீங்கள் நாளை டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்றனர். இவரோ நான் இன்னும் சில தினங்கள் இங்கே இருந்துவிட்டு போகிறேன். பிரசாதம் விநியோகம் செய்தவர் நாள் வரும் வரை அவரை பார்த்துவிட்டுத்தான் செல்வேன் என்றார் உறுதியாக. ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல வெங்கட்ராமையர் வந்தபோது அவரை ஜெர்மனியர் தழுவிக்கொண்டு நீங்கள் அளித்த மகானின் பிரசாதம்தான் அற்புதம் செய்திருக்கிறது. ஒரே நாளில் என் உடல் உபாதைகள் யாவும் மாயமாகி பறந்ததென்றால் அது மருத்துவத்தினால் அல்ல என்பது உறுதியாக உணர முடிகிறது. இப்பேற்பட்ட பேரருள் புரியும் மகானை நான் கண்டிப்பாக காண வேண்டும் என்று ஆசையை நீங்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என மனமுருக கோரிக்கை வைத்தார். அன்று மாலை அந்த வெளிநாட்டவரை பெரியவாளிடம் சென்னையில் அருகாமையில் இருக்கும் நும்பல் என்னும் கிராமத்துக்கு அழைத்து சென்றார். பெரியவாளை தரிசித்தவர் தேம்பி தேம்பி உணர்ச்சி வசப்பட்டவராய் அழுது மகான் அருகே நின்றார். பெரியவா எல்லாமும் அறிந்திருந்தாலும் மிக எளிமையாய் தன் திருக்கரங்களை தூக்கி ஆசீர்வதித்து ஒரு பழத்தை எடுத்து அவருக்கு பிரசாதமாக கொடுக்கச் சொன்னார். பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் அந்த ஜெர்மனியருக்கு பெரியவாள் என்னும் தெய்வம் அனுகிரகத்தில் இந்தியா வரும்போதெல்லாம் திகட்டாத தேன் அமுதமான அம்மருந்தான மகா பெரியவாளின் தரிசனத்தை தொடர்ந்து அவர் மனம் விழைந்து பெற்றுக்கொண்டிருந்தது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய